ஜனநாயகன் படம் எடுத்தது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இவ்வளவு நாள உங்க ஆளுங்க படம் எடுத்தது அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாதா? 5 வருஷமா நீட் தேர்வை பத்தி பேசாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப போராட வேண்டியதானே? சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒரு தொழில் தான்ப்பா. அந்த படத்துக்கு எத்தனை பேர் அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. உங்க அரசாங்கத்தை பயன்படுத்தி அந்த உழைப்பெல்லாம் முடக்கி வச்சிருந்தீங்களே, அது எவ்வளவு பெரிய அராஜகம். இப்பதான் அந்த தடையெல்லாம் முறியடிச்சிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கை அதுல இருக்கு. ஒரு 4 வீடியோ உனக்கு காசு தரலாம், அதுக்கப்புறம் நீ பேசுவியா? அந்த சினிமா கலைஞர்கள்லாம் உழைச்சிட்டு அதுக்கான ஊதியம் கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நார்மலா இப்படி போன் எடுத்து பேசி ஒரு வீடியோ நல்லா ஈஸியா போஸ்ட் பண்ண முடியுது. ஒரு அவ்வளவு பெரிய நடிகரால அவர் நடிச்ச படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதலமைச்சராகி வர வேண்டியதா இருக்கு. இவ்வளவு பேசுறியே. உங்க சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க் எத்தனை டிவி வச்சிருக்காங்க? ஒரு 40-45 சேனல் வச்சிருப்பாங்களா? அதுல எல்லாம் சீரியல் ஓடாமலா இருக்கு, அதுல எல்லாம் சினிமா ஓடாமலா இருக்கு. ஒரு 6 காமெடி சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் நீட் தேர்வு பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? காமெடி போட்டு கை தட்டி சிரிக்கல? ஐயா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற. யோயோ, உன்னோட பிரச்சனை நீட் தேர்வை பத்தி பேசுறது இல்ல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை மக்கள் பார்த்த கூடாது. அவரெல்லாம் உயிரை கொடுத்து நடிக்கிறாரு. படமே லீக் ஆனாலும் நாங்க பார்ப்போம். உங்களை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு படமும் ஓடாது. நீங்க தான் சொந்தமா வச்சு படத்தை ஓட்டிக்கணும். 5 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஜனநாயகத்தை பத்தி பேச வந்துருச்சு. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. சில விஷயங்களை அவங்க கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லாம இருக்கவும் முடியல. ஏன்னு சொன்னா, நீங்க வீடியோல பாக்குற இந்த ஒரு அக்கா நேத்து நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், அதுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இதுல அவங்க கேட்கக்கூடிய பல விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதல் விஷயம், நீங்க என்ன 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்களா திமுக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கறாங்க. அப்போ திமுக இந்த 5 ஆண்டு காலத்துல இல்ல, நீட்டுக்கு எதிராக திமுக என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் பார்த்து தான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, ஒரு விஷயம் 2 விஷயம் செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம அப்படி சொல்லிட்டு போகலாம். 2016 இருந்து திமுக நீட் தேர்வுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்போ 2016 நீட் தேர்வுக்கு எதிராக மாநிலங்களவையில் திமுக வாக்களிப்பு நடந்துச்சு. 2016 நவம்பர் 8ஆம் தேதி நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளித்ததற்காக ஓபிஎஸ் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அவங்க அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. 2017 ஜனவரி 4ஆம் தேதி நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தினுடைய பொதுக்குழுவுல தீர்மானம் ஏத்துனாங்க. ஏன்னு சொன்னா, அன்னைக்கு திமுக எதிர்கட்சி அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி 2017 நீட்டுக்கு எதிராக மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் முன்னாடி திமுக சார்பில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதே 2017 பிப்ரவரி 17ஆம் தேதி நீட் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியிடம் திருச்சி சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மனு கொடுத்திருந்தாரு. அதே 2017 ஏப்ரல் 28ஆம் தேதி நீட் விலக்கு கோரி மாவட்டம் தோறும் கருத்தரங்குகள் நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பை செஞ்சிருந்தாங்க. 2017 ஜூலை 17ஆம் தேதி நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தலைவர் மு க ஸ்டாலின் அவங்களோட சந்திப்பு நடத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. 2017 ஜூலை 27 தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டத்தை திமுக அறிவிப்பு செஞ்சு அதை நடத்தியும் காட்டினாங்க. 2017 செப்டம்பர் 3ஆம் தேதி தங்கை அனிதாவின் மறைவுக்காக நீட் தேர்வு குறித்து தலைவர் மு க ஸ்டாலின் அவங்க அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. 2017 செப்டம்பர் 8ஆம் தேதி நீட் தேர்வுக்காக நிரந்தர விலக்கு கோரி திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாட திமுக நடத்தி இருந்தாங்க. 2017 செப்டம்பர் 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்கள்ல தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிப்பு செஞ்சு நடத்திருந்தாங்க. 2018 ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. 2018 ஜூன் 5ஆம் தேதி நீட் தேர்வை எதிர்க்குமாறு 6 மாநில முதல்வர்களுக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவங்க கோரிக்கை விட்டிருந்தாங்க. 2019 மார்ச் 19ஆம் தேதி மக்களவை தேர்தலில் வாக்குறுதியின் அடிப்படையில நீட் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2019 ஜூலை 8ஆம் தேதி சட்டப்பேரவையில சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொண்டு வந்திருந்தாங்க. 2019 ஜூலை 19ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்துல கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தாங்க. 2020 ஜூலை 8ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு மு க ஸ்டாலின் அவங்க கடிதம் எழுதியிருந்தாங்க. 2020 ஜூலை 27ஆம் தேதி மு க ஸ்டாலின் அவங்க தலைமையிலான காலைல 10 மணி அளவில் அனைத்து கட்சி கூட்டம் காணொலி காட்சி வழியாக நடைபெற்றது. அக்கூட்டத்தில் நீட் தேர்வை எதிர்த்து +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் ஏத்துனாங்க. 2020 ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீட் தேர்வா இருக்கட்டும், இல்லாட்டி JEE தேர்வா இருக்கட்டும், அந்த தேர்வுகளுக்கெல்லாம் தேர்வுகளை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாட அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தாங்க. 2020 செப்டம்பர் 8ஆம் தேதி நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்க தலைமையில மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்பு செஞ்சு நடத்தியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2021 மார்ச் 13ஆம் தேதி நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு திமுக சட்டமன்றத்தை தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. பிறகு 2021 ஜூன் 5ஆம் தேதி ராஜன் தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. 2021 ஜூலை 14ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ராஜன் கமிட்டி ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. 2021 செப்டம்பர் 13ஆம் தேதி நீட் விலக்கு மசோதா ஒருமனதாக நிறைவேற்றவும் பட்டது நம்மளுடைய சட்டமன்றத்தில். 2021 செப்டம்பர் 14ஆம் தேதி நீட் விலக்கு மசோதா கவர்னருக்கு அனுப்பி வைக்கவும் பட்டது.
2021 டிசம்பர் 21 நாடாளுமன்ற வளாகத்துல கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருப்பி திமுக நடத்தியிருந்தாங்க. 2022 ஜனவரி 8 நீட் தேர்வு முறையை முழுமையாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட போராட்டத்தினை ஒன்றிணைந்து மேற்கொள்வதென மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க தலைமையில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. 2020 ஜனவரி 11 நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. 2022 பிப்ரவரி 4 கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் மசோதா மாநிலங்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டது. 2022 பிப்ரவரி 8 நீட் விலக்கு மசோதா மீண்டும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2022 ஆகஸ்ட் 17 பிரதமரை நேர்ல சந்திக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவங்க கோரிக்கை வச்சாங்க. 2022 செப்டம்பர் 3 நீட் விலக்கு தொடர்பாக அமித்ஷாவிடம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. 2023 பிப்ரவரி 18 நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 2023 பிப்ரவரி 28 பிரதமரிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. 2023 ஆகஸ்ட் 14 குடியரசுத் தலைவருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க கடிதம் எழுதியிருந்தாங்க. 2023 ஆகஸ்ட் 8 தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்பவே போராட்டத்தை முன்னின்று நடத்தினாங்க. 2023 அக்டோபர் 27 குடியரசுத் தலைவர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க சந்திச்சு நேர்லயே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. 2023 அக்டோபர் 27 நீட் விலக்கு நம் இலக்கு அப்படிங்கிற பேர்ல கையெழுத்து இயக்கம் மிகப்பெரிய அளவில் துவங்கப்பட்டு இணையம் மற்றும் போஸ்ட் வழியாக 85 லட்சம் பேர் கையெழுத்திட்ட நிலையில் அஞ்சல் அட்டையில் பொறுப்பேற்று கையெழுத்துக்களை கழக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டு மேடையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒப்படைச்சிருந்தாங்க. 2024 ஜனவரி 21 நீட் தேர்வு விலக்கில் உறுதியாக வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படிங்கிற பேர்ல கழக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டில் தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தாங்க. இறுதியாக 2024 ஜூன் 9 ஏ.கே. ராஜன் அறிக்கை 9 மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கப்படவும் செஞ்சது. அப்போ திமுக அவங்களுடைய 5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத விட நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்துல இருந்து திமுக ஆட்சியில இருந்த கடைசி வரைக்கும் என்னெல்லாம் விஷயத்த செஞ்சிருக்காங்கன்ற முழு பட்டியலையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, திமுக நீட் தேர்வுக்கு எதிராக எதுவுமே செய்யலையா? இல்லாட்டி திமுக இன்னைக்கு எதிர்கட்சி ஆனனால முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்றனால நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களான்றத அடுத்த வீடியோல முடிஞ்சா பதில் கொடுங்க. அடுத்தடுத்து உங்களுடைய எல்லா கேள்விக்கும் நானும் பதில் சொல்றேன்.